செட்டிநாடு காரக்குழம்பு செய்வது எப்படி? இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துக்கலாம். நல்லெண்ணெய் 3 ஸ்பூனு, கடுகு 1 ஸ்பூனு, பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூனு, கருவேப்பிலை 1 கொத்து, வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம் 8, தக்காளி 1, கத்தரிக்காய் 2, முருங்கைக்காய் 1, மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூனு, புளி எலுமிச்சம்பழம் அளவு, வெல்லம் ஒரு சின்ன துண்டு, உப்பு தேவையான அளவு, மிளகுத்தூள் 1/2 ஸ்பூனு, கொத்தமல்லியில் கொஞ்சமாக. மசாலா செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு தனியாக எடுத்துக்கலாம். மல்லி 3 ஸ்பூனு, உளுந்து 1/2 ஸ்பூனு, வெந்தயம் 1/2 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, துவரம்பருப்பு 1 ஸ்பூனு, காய்ந்த மிளகாய் 7, கசகசா 1 டீஸ்பூனு, பூண்டு 8 பல், இஞ்சி ஒரு சின்ன துண்டு, தேங்காய் 1/4 கப்பு. செட்டிநாடு காரக்குழம்பு எப்படி செய்யலான்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முதல்ல அடுப்பில் ஒரு கடாயை வச்சு, கடாய் சூடானதுக்கப்புறம் அதில் இந்த மசாலா சொல்லியிருக்கோம் இல்லைங்களா அரைக்கிறதுக்கு, அந்த எல்லா பொருட்களும் தேங்காய் இது எல்லாம் சேர்த்து வெறுவானலில் வதக்கி கொஞ்சம் பொன்னிறமாக அந்த வாசம் வரும் சரிங்களா, அந்த பொன்னிறமாக மாறுற வரைக்கும் வறுத்து ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கோங்க. அடுத்து இதை 5 நிமிஷம் ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க. பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக அடுப்பில் ஒரு கடாயை வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதோ அதில் கடுகு பொரிய விடுங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், பொடியாக நறுக்கிய வெங்காயம் சேர்த்து பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. அடுத்ததாக பொடியாக நறுக்கிய தக்காளி, மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கிக்கோங்க. இதோட நறுக்கிய முருங்கைக்காய், கத்தரிக்காய், தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு முறை நல்லா வதக்கிக்கோங்க. அடுப்பில் தீயை குறைச்சி வச்சுட்டு முருங்கைக்காய், கத்தரிக்காய் ரெண்டுமே எண்ணெயில் நல்லா வதங்கும் வர 5 நிமிஷம் மூடி வச்சுடுங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் அதில் அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை சேர்த்து கிளறி விடுங்க. அடுத்து இதில் எலுமிச்சை அளவு ஊற வச்ச அந்த புளி இருக்கு இல்லைங்களா, அதை கரைச்சி அந்த கரைசலை இதோட ஒன்றா சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. இதோட ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்து 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் 5 நிமிடம் கழித்து இதில் 1 ஸ்பூனு நல்லெண்ணெய், கொஞ்சமாக மிளகுத்தூள், கொத்தமல்லியில் சேர்த்து இறக்குனீங்கன்னா சூடான செட்டிநாடு காரக்குழம்பு தயார்.